சிங்கப்பூரில் நைட்டு மட்டுமே திறக்கிற ஒரு மீன் மார்க்கெட்டு. நைட்டு 10 மணி 11 மணி 12 மணி 1 மணிக்கு மேலே தான் திறந்துருக்கோம். அங்கே தான் மீன் வாங்க போகிறோம். மொத்தமாக பல்காக மீன் வாங்கிட்டு வருவோம். ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். மணி 9:30 ஆயிடுச்சுங்க. இப்போ தாங்க நான் மீன் வாங்க போயிட்டு இருக்கிறேன். சிங்கப்பூரில் மீன் எங்கே விலை கம்மியாக கிடைக்கும், எங்கே வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறேன். நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி போர்ட்டில் மீன் வாங்க போகிறத பற்றி. ஆனால் இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, எப்படி போகிறீங்க, எந்த பஸ்ஸில் போகிறீங்க, அப்படி ரூட்டு சொல்லுங்கள் அப்படின்னா. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம எப்படி போகிறோம், இந்த எம்ஆர்டியில் போகிறோம், எந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குறோம், எத்தனை மணிக்கு அங்கே போகிறோம். மீன் வாங்க போகிறதுக்கு முதல்ல பேகு தேவை. சிப்பு உள்ள மாதிரி பேக் வேணும். ஏன்னா பஸ்ஸு ட்ரெயினில் கொண்டு வரதுனால கவரில் கொண்டு வந்தால் நல்லா இருக்குது. அதில் நிறைய மீன் வேறு வாங்குவோம். நான் எப்போவுமே இந்த கவர் எடுத்துகிட்டு போகிறது தான். இந்த வாட்டி வெயிட்டாக இருக்குது, கை வலிக்கும் அப்படின்னு ஒரு வீல் இருக்க மாதிரி ஒரு பேக் வாங்கினேன். அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். யூஸ் பண்ண முடியுமா என்னென்னு தெரியல. ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. மணி 9:30 ஆயிடுச்சு. கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நம்ம அந்த போர்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு. இங்கேருந்து ஒரு எம்ஆர்டி, அப்புறம் ஒரு பஸ்ஸு. இதுதாங்க பயணியர் எம்ஆர்டி. இங்கேருந்து நம்ம பேசஞ்சர்ஸ் போகிற பக்கம் தாங்க போனோம். இதிலேருந்து நேராக இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டாப்பு லேக் சைடு அப்படிங்கிற ஸ்டாப்பில் தான் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் போனோம். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாடி அங்கே போயிடலாம். எம்ஆர்டி எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த கேப்பில் வந்துகிட்டே தாங்க இருக்கும். அதனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வந்துருச்சு, கிளம்புவோமா? Please mind the platform gap. 请注意月台空气。虽然不是很 happy, we on platform. நல்லா இருக்குல்ல? தமிழில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வேறு லெவலில் இருக்குல்ல? லேக் சைடு எம்ஆர்டிலேருந்து வெளியானீங்கன்னா வலது பக்கமாக போகணும். பஸ் ஸ்டாப்னு போட்டிருப்பாங்க. அங்கே தாங்க நம்ம பஸ் வரும். மீன் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கையில் கேஷ் தான் எடுத்துகிட்டு போகணும். அங்கே வந்து எந்த கியூஆரும் இருக்காது, எந்த கார்டுமே, எந்த ஏடிஎம் கார்டும் எடுக்க மாட்டாங்க. கேஷ் கொடுத்து தான் மீன் வாங்கணும். மீன் சந்தைன்னா அப்படி தான். எவ்வளோ தான் நாடு வந்து பயங்கர டிஜிட்டலாக இருந்தாலும் மீன் சந்தைன்னா அப்படி தான். கையில் காசு கொடுத்து மீன் வாங்கினா தாங்க ஒரு சந்தோஷம். கரெக்டாக நான் வந்த உடனே பஸ்ஸு போகுது. இந்த பஸ்ஸில் போயிருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது, நான் வந்து காசு எடுக்கல. இனி ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கணும். பயணியரில் கூட்டமாக இருக்கேன், இங்கே வந்துருக்கலாம். நான் தான் இங்கேயும் கூட்டமாக தாங்க இருக்குது. காசு எடுத்தாச்சு. $50 எடுத்துருக்கிறேன். $50 நம்ம ஒரு காசுக்கு ஒரு 3500 3600 அந்த ரேஞ்சில் வரேன். இதுதாங்க நம்ம போகிற பஸ் ரூட்டோட மேப். 98 பஸ்ஸு. இதில் வந்து பிஃபோர் ஜலாம்ப்ரூன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டாப்பில் தாங்க இறங்கணும். கூகுள் மேப்பு போட்டு வாங்க, இப்போ கரெக்டாக இருக்கும். சரியா? பஸ் வந்துருச்சுங்க. நல்ல கூட்டமாக தாங்க இருக்குது பஸ்ஸு. தெரில என்னென்னு, ஆளுங்க போர்ட்டுக்கு போகிறதா இல்லை வேறு அந்த ரூட்டே கூட்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கொஞ்ச நாளாகவே சிங்கப்பூர் கிளைமேட்டெல்லாம் செம்ம சூடு. வெக்கன்னா வெக்க, அப்படி வெக்க. நைட்டு கூட அவ்வளோ வெக்கையாக இருக்குது. பஸ்ஸுக்குள்ளானா ஃபுல் ஏசி, அப்படியே குளுகுளுன்னு இருக்குது. இதுதாங்க நம்மளோட பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா போதும். இது 1 வே தான். திரும்ப பஸ்ஸு இதே ரூட்டு தான் ஏறணும். இதே ஸ்டாப்பில் தான் ஏறணும். ஆப்போசிட் சைடெல்லாம் கிடையாது. இங்கேருந்து நம்ம வெளியே பார்த்தாலே பாருங்கள், ஆளுங்கெல்லாம் மீன் வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சீக்கிரமாக இப்போ உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது. இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆளுங்க எல்லாம் வரிசையாக போயிட்டே இருப்பாங்க. சாட்டர்டே வந்தீங்கன்னா தான் வேறு லெவலில் கூட்டமாக இருக்கும். மற்ற நாட்களில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி போனதில்லை. நான் மேக்ஸிமம் சாட்டர்டே நைட்டு தான் போகிறது. இங்கே நல்ல கூட்டமாக தாங்க இருக்குது. எல்லாருக்கும் சேலரி எல்லாம் போட்ட டைம்னு நினைக்கிறேன். பயங்கர கூட்டமாக இருக்குது. சாதாரணமாகவே நாங்கள் வரும்போதெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்காது. ஒரு 10-10:30 நார்மலாக தான் இருக்கும். ஒரு 11:30 மணிக்கு மேலே பயங்கர கூட்டமாக இருக்கும். பக்கத்து இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற எல்லோரும் லேட்டாக தான் வருவாங்க. ஆனால் இன்னும் என்னென்னு தெரியல, ரொம்ப கூட்டமாக இருக்குது. இது வெளியே வந்து கியூஆர் கோடு. முன்னாடியெல்லாம் பாஸ் மாற்றி போகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒரு கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க. நம்ம அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளோட பின் நம்பர் எல்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஒர்க் பர்மிட்டையே டேப் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். கண்டிப்பாக ஒர்க் பர்மிட் வேணும், அது இல்லாமல் போக முடியாது. அதே மாதிரி கையில் கட்டிட்டு லுங்கி கட்டிட்டுலாம் இங்கே போகக்கூடாது. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் உண்டு. சரியா? அதனால் எல்லோரும் வேகமாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவோம். லேட் ஆயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம் எனக்கெல்லாம். இப்போ ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ரொம்ப டைம் கிடையாதுங்க. மணி 10:45 ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக மீன் வாங்கிட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக இங்கே படுத்து கிடக்கிற மாதிரி ஆயிரும். அடுத்த நாள் காலையில் தான் வந்து ஏமாற்றி வரோம். இதுதாங்க போர்ட்டோட என்ட்ரன்ஸ். பார்ப்போமா? நல்ல மீன்ப்பா. $10 ஓகே தாங்க. ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக இருக்குது நண்டு.
இங்கே வந்து மீன் கட் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற ஒரே போர்ட். இங்கே இருந்து தான் சிங்கப்பூரில் எல்லா கடைகளுக்குமே மீன் போகிறதா சொல்கிறாங்க. நல்லா இங்கேயே க்ளீன் பண்ணி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் தனியாக போயிடும் பாருங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன். கொஞ்சம் கவனமாக தாங்க இங்கே வரணும். நல்ல கிரிப்புள்ள செருப்பாக போட்டுட்டு வரணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், பயங்கரமாக ஸ்லிப் ஆகும். மீன் எல்லாமே நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே இங்கே கடைகளுக்கு போகிறது நமக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லா மீனுமே நம்ம வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட மீன் தாங்க நமக்கு கொடுப்பாங்க. மேபி அந்த கடைகள் ஆர்டர் போக பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நண்டு எல்லாமே $10, ஒரு பேஸ்கெட்டில் இருக்கிறது எல்லாமே $10. இதெல்லாம் ஒரு $10 வரும்போது நல்ல லாபம். நல்ல பெரிய நண்டாக வேறு இருக்குது. ஆனால் எல்லா நாளும் ஒரே மாதிரி ரேட்டாக இருக்காது. அப்புறம் வீடியோவில் பார்த்துட்டு ஐயா என்ன நீ 10ன்னு சொன்ன, இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்களா வெள்ளை கலரில் இறால் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்ல ரேட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இறால் வாழை மீனெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உயிரோட இருக்குது தெரியுதா, அப்படியே பிடச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. போங்கப்பா. மீனுனே தெரியும். This one, Amal. Only on India. This one, one kilo, $5. This one, $10, 1.5. One catch is $7. இறால் ஒரே கூட்டமாக இருக்கு. இறால் $10. ஒரு கிலோ $10. உண்மையிலே பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே மீன் எதுவுமே இல்லை. என்னன்னு தெரியல, ரொம்ப கம்மியாக இருக்குது மீன் எல்லாமே. வந்ததுக்காக ஏதாச்சும் வாங்கி தான் ஆகணும். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அப்புறமா அப்படியாக ஒரு மீன் வாங்கிட்டேன். இதை பார்த்தீங்களா, இந்த மீன் இது வறுக்கிறதுக்கு ஓகே. $10ங்க. இவ்வளோ ஒரு 2 கிலோ பக்கத்தில் இருக்கும். ஒரு சூற மீன் இல்லைங்க, கடலில் சூற மீனுக்கு பஞ்சமாக போச்சா? சாப்பிட்டு சூற மீன் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஒரு சூற மீன் இல்லைங்கிறதெல்லாம் உலக அதிசயம். நான் இது வரைக்கும் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. ஏதாவது நஞ்சு போனது குடலை சாடின சூறையாச்சும் கிடக்கும், ஒரு சூறை கூட இல்லை. எங்கேயுமே பார்க்க முடியல சூற மீனை. நிறைய இடம் காலியாகவே இருக்கு. நிறைய இனிமே தான் இந்த போட்டெல்லாம் வருமா, என்ன காரணம் என்னன்னே தெரியல. நம்ம நேரம் சரியில்லை, ஒத்தையில் வந்தோம் பாருங்க, அதனாலே என்னன்னு தெரியல. போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பயங்கர லாபத்தில் கிடைக்கும், அதே நேரம் வந்துட்டு ஏன்டா வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற நாள் கூட இருக்கு. இது வந்து பங்களாதேஷ் பசங்க விரும்பி சாப்பிட்ற மீன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சில்வர் கண்டை தான் வாங்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கிலோ $4. என்னங்க ஒரு சூற மீன் இல்லையாங்க, ஏன் பண்றீங்க? ஐயோ, என்ன சாப்பிட்றது ஒரு மாசத்துக்கு? வேற என்ன மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு தெரியலையே. நான் இந்த வீடியோவில் காமிச்சு ஏதாவது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லுங்க, அடுத்த வாட்டி வரும்போது நானும் வாங்குறேன். ஆனாலும் சூற மீன் இதெல்லாம் ரொம்ப ஒரு சீரியஸாக சொல்கிறேன். இதெல்லாம் தடை பண்ண வேண்டிய விஷயம். அதை எப்படி சூற மீன் இல்லாமல் ஒரு போர்ட் இருக்கும்? அப்பா, இருக்கிறதுலே ரொம்ப விலை கம்மியான மீன் இந்த மீனாக தான் இருக்குது. $5 கிலோ. இந்த மீன் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இருக்கு. நல்லா இருக்குமான்னு தெரியல பாம்பு. 3 கிலோ 10 தாங்க லாபங்க. ஆனால் மீன் தான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. Last year, you take a no take no last year. எவ்வளோ கூட்டமாக இருக்கு. இந்த மீனெல்லாம் $10. இந்த மீன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டேன். கொஞ்சம் மன வருத்தத்தோடு தான் போயிட்டு இருக்கிறேன். சூற மீன் கிடைக்கல, நம்ம வறுக்கிற மாதிரி எந்த மீனுமே கிடைக்கல.
சரி வந்ததுக்காக மீன் வாங்கணுமே அப்படின்னு சில்வர் கண்டை வாங்கியிருக்கிறேன் ஒரு 3 கிலோ. அப்புறமா வந்து 2 கிலோவுக்கு வந்து இந்த பாறை மீன் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறேன். சில்வர் கண்டை குழம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அது சிறு க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக தான் மீனை கொடுப்பாங்க. அதே மாதிரி நைட்டு மட்டும்தாங்க ஓப்பனில் இருக்கும், டே டைமில் கிடையாது. என்ன கூட்டம் பாருங்க. இவங்க எப்போ போய் மீன் வாங்கிட்டு எப்போ ரிட்டர்ன் போவாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு எங்கள் எல்லாம் பக்கத்தில் தங்கியிருக்கிறவங்களா இருப்பாங்க, நடந்து போகிறவங்க, பக்கத்தில் ஹாஸ்டல் இருக்குல்ல அந்த ஏரியாவாக இருக்கு. நம்மளை மாதிரி தூரம் இருந்து வரவங்க எல்லாம் கஷ்டம் இதுக்கு மேலே. ஆனால் அந்த அளவுக்குள்ள எதுவுமே இல்லை மீன். பாவம் ரொம்ப நேரம் லைனில் நின்றுட்டு உள்ளே போய் ஒன்றும் கிடைக்கலன்னு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். மொத்தம் வந்து $20 மீன் வாங்கியிருக்கிறேன். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1400 1500 ரூபா அந்த மாதிரி வர மீன். நம்மளோட பஸ் வந்துருச்சு. ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறியாச்சு. தூக்கம் வந்து கண்ணை சொக்குது, ரொம்ப தூக்கம் வருது, கண்ணெல்லாம் கடுக்குது, வலிக்குது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு மீன் வாங்கி வச்சுட்டான்னா அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு கவலையே இல்லாமல் வேலை பார்க்கலாம். எவ்வளோ லேட்டாக வேலை முடிச்சு வந்தாலும் சீக்கிரமாக வந்து சமையல் முடிச்சிடலாம். இல்லைன்னா டெய்லி கடையில் போயிட்டு நின்று மீன் வாங்குறதுக்கு முன்னாடி போதும்னு ஆயிரும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பாடு. நாளைக்கு லீவு தான், அதனால பிரச்சனை இல்லை. பயணியர் வந்தாச்சுங்க. அதாவது நார்மலாக சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நார்மலாக சமைக்க மாட்டேன். ஆனால் பெருசாக லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். இன்றைக்கி அந்த மீன் வாங்க வரணுங்கிற ஞாபகமே இல்லாமல் வந்துட்டேன். இப்போ ரொம்ப பசிக்குது. இதுக்கு மேலே இனி மீன் க்ளீன் பண்ணணும், எப்படி 2 மணி நேரம் ஆயிரும். அதான் கடையில் போயிட்டு ஏதாவது லைட்டாக சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு கடைக்கு வந்திருக்கிறேன். இங்கே 24 ஹவர்ஸ் கடை, எப்போ வந்தாலும் கடை திறந்துருக்கேன், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கேன். சைனீஸ் நூடுல்ஸ் கடை இருக்குது, நூடுல்ஸ் ட்ரை பண்ணுவோம், மீன் கோரிங் அந்த மாதிரி. அண்ணா ஒரு சிக்கன் ரைஸ் அண்ணா, சிக்கன் ரைஸ் பேக்கெட். ரூமுக்கு வந்தாச்சு. மணி என்ன தெரியுமா? 12:25 ஆச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி ஒரு 1.5-2 மணி நேரம் ஆயிரும் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு. எல்லாம் பயங்கர தூக்கம் ரூமில், அதனால் இனிமேல் கொஞ்சம் சவுண்டு வந்து கம்மியாக தான் வரும். அப்படியே க்ளீனிங் வேலை ஆரம்பிச்சாச்சுங்க. எல்லா மீனையுமே இன்றைக்கே க்ளீன் பண்ணிடுவோம். அந்த குடலோட நம்ம ப்ரீசரில் போட முடியாது, அதனால் மேக்ஸிமம் அதுவும் இல்லாமல் நம்ம வேலை முடிஞ்சு வந்த உடனே க்ளீன் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் பார்த்தீங்களா. அதுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ குழம்புக்கு தேவையோ தனித்தனி கவர்லையாக கட்டி வச்சுருவோம். அப்போ தான் வந்து அடுத்த நாள் வேலை முடிச்சு வந்த உடனே அன்னைக்கு தேவையான ஒரு மீனை எடுத்து தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கூலிங் மாறிடும், குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடுவோம். எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங் ஆரம்பிப்போம். எல்லா மீனையுமே சுத்தம் பண்ணியாச்சு, இனிமேல் பேக்கிங் தான். நான் முன்னாடியெல்லாம் வந்து கறி கட்டிட்டு போகிற அந்த கவரில் தாங்க பேக் பண்ணி வைப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக அந்த காய்கறி வாங்கும்போது இந்த மாதிரி கவர் கிடைக்கும். அந்த கவரை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மீன் தேவையோ அந்த மீனை போட்டுருவோம். எல்லா மீனையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி கொண்டு ப்ரீசரில் போட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இனிமேல் சமையல் இனிமேல் மீன் கட் பண்ண பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். மணியை பார்த்தீங்களா? மணி 1:50 ஆச்சு. பாய் குட் நைட், குட் மார்னிங்.